பாலிடிக்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஒரு தியோரி இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரோட கால்குலேஷன்லாம் இருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னால கூட சில மாற்றங்கள் வரலாம் சார். ஏன்னா மனுஷங்க வந்து எலெக்ஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எம்ஜிஆர் சாரு, அப்புறம் கலைஞர் சாரு, அண்ணாதுரை டைம்ல இருந்து நான் பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் ஆந்திரா போன பிறகு என்டிஆர் சார் அவரு பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன் நான். எலெக்ஷன் வரைக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னால், அதாவது ஓட்டு போடுறதுக்கு ஒரு 1 வீக் 5 நாள் முன்னால் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும்னா டக்குன்னு ஜனங்களோட டிசிஷன் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி கூட்டத்தை பார்த்து நம்ம வந்து ஒரு கணக்கு போட முடியாது சார். இந்த கூட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. கூட்டம் அது முக்கியமா வந்து நடிகர்களுக்கு வர கூட்டம் கூட ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்காரு. நேர்ல எப்படி இருப்பாரு? நேர்ல எல்லாம் லேடி எப்படி இருப்பாங்க? வெள்ளையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருக்கும். இது ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கேஸ்ட் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு, ஒரிஜினல் பாலிடிக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து எதுவுமே இந்த அலையன்ஸ் பத்தி இதெல்லாம் டிசிஷன் எல்லாம் வந்த பிறகு எப்படி எப்படி மாறும், கேஸ்ட் ஃபேக்டரி எப்படி மாறும், கம்யூனிட்டி ஃபேக்டரி. ஏன்னா யூத் வந்து அவங்க யோசிக்கிறது ஒரு மாதிரி, மிடில் ஏஜ் யோசிக்கிறது இன்னொரு மாதிரி, சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, இந்த கவர்மெண்ட் வந்தா எங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்பவே சொல்றது ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் வந்து மென்டாலிட்டி ஒரு மாதிரி யோசிக்கலாம். என்ன இருந்தாலும் ஆண்டவன் இருக்கான். அதனால நான் வந்து எப்பவுமே யார் விஷயத்துலயும் வந்து 99.9% தான் சொல்லுவேன் தவிர, அந்த 1% வந்து ஆண்டவன் கிட்ட விட்டுருவேன்.